தஞ்சாவூர் பாரம்பரிய உணவான ஒரப்படை வெளியே நல்லா முருகலாகவும் உள்ள நல்லா மெத்து மெத்துன்னு சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்கும். இந்த ஒரப்படை பண்ணுறதுக்கு 1 கப் இட்லி அரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தோல் உளுந்து எல்லாத்தையும் சம அளவுகள் எடுத்து இந்த மாதிரி 2-3 வாட்டி அலசிட்டு இதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 8 காஞ்ச மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பல்லாக கீர்ன தேங்காய், இந்த மாதிரி சுரக்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ, அடுத்து நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அடை மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மாவு 2 சைடு நல்லா முருகலாக வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்தோன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஒரப்படை ரெடி.